இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னா பானியும் பானிபூரிக்கு உள்ளே வைக்கிற மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற சேட் ஐட்டம் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பானிபூரிக்கு உள்ளே வைக்கிற மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இனி இதையை வேக வச்சுக்கணும். அடுப்பை லைட்டர் வச்சு ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கணும். அதில் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குக்கர் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கணும். 4 விசில் விட்டுக்கலாம். விசில் வருது. 4 விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரோட ஸ்டீம் ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஃபுல்லாக ஸ்டீம் ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ விசில் எடுத்துட்டு குக்கரோட லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கை தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு உருளைக்கிழங்கோட தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கோட தோலையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் உரித்து வச்ச உருளைக்கிழங்கை போட்டுக்கணும். ஸ்டீல் ஸ்மேஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸ்டீல் ஸ்மேஷர் இல்லைன்னா கையில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 1 பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பெரிய வெங்காயம் 1 பெரிய சைஸாக எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் இல்லைன்னா மீடியம் சைஸாக இருந்தால் 2 வெங்காயமாக எடுத்துக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். பூரிக்கு உள்ளே வைக்கிற மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து பானிபூரிக்கு தேவையான பானி ரெடி பண்ணணும். அதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணினது தான். இஞ்சி 1 துண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாயை அதிகமாக 3 4 சேர்த்துக்கோங்க. புளி 1 துண்டு அளவு சேர்த்துக்கலாம். லெமன் 1/2 பிழிஞ்சுக்கோங்க. பிளாக் சால்ட்டு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பானிபூரிக்கு பிளாக் சால்ட்டு சேர்த்தா தான் இந்த டேஸ்ட்டு வரும். பிளாக் சால்ட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணும். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்தாமல் பல்ஸ் மோடில் 5 செகண்ட்ஸ் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதை கெட்டியாக இருக்கிறப்பவே தண்ணி ஊற்றி கலக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கிறப்ப ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா பானி ரெடி ஆயிரும். 10 to 15 டேஸ் வச்சுருந்தாலும் ஃப்ரிட்ஜில் கெடாது. கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சிடணும். அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஜாரில் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 டம்ளர் தண்ணியை செகண்ட் டைமு ஜார்லேயே ஊற்றிட்டேன். அரைச்சதை வடிகட்டுறதுனா வடிகட்டிக்கலாம். நான் இன்றைக்கி வடிகட்டலை, அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் உப்பு வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. பானி ரெடி ஆயிருச்சு. அடுத்து பூரி எடுத்துக்கலாம். பூரி செய்கிறதுல 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்களே வீட்டில் மாவு பிசைஞ்சு பூரி ரெடி பண்ணலாம். இல்லைன்னா இன்ஸ்டன்ட் பூரி வாங்கி ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாம். இது அப்பளம் மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் டைம் இல்லை, ரெண்டுமே வேண்டான்னா ஈஸியாக ரெடிமேட் பொரிச்ச பூரி கடையில் விற்கிறாங்க, அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் ரெடிமேடாக பொரிச்ச பூரி தான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு பூரி ஒன்று எடுத்து நடுவில் இந்த மாதிரி ஓட்டை போட்டு உடச்சிக்கோங்க. பூரி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி பூரி ஓட்டை போட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மசாலாவை கொஞ்சமாக எடுத்து பூரிக்குள்ளே வச்சுருங்க. இதே போல் அடுத்த பூரியை ஓட்டை போட்டு மசாலாவை ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு பூரி வேணுமோ அந்த அளவுக்கு மசாலாவை பூரியில் ஃபில் பண்ணிக்கோங்க. மசாலாவை ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து டம்ளரில் தேவையான அளவு பானி ஊற்றிக்கோங்க. இப்போ ஸ்பூனில் பானியை நல்லா கலந்துட்டு ஃபில் பண்ணின ஒரு பூரியை எடுத்து அதில் பானியை ஊற்றி சாப்பிடணும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த ரெசிபியை செஞ்சுருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டா வீட்டில் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. நம்ம கையிலேயே செய்கிறப்ப ஹைஜீனிக்காகவும் டேஸ்டாகவும் இருக்கும். அவ்வளவுதான், பானியும் பானிபூரி மசாலாவும் ரெடி. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடிப்படை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸோட வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.